Hello friends, welcome to Mohitha and Knowledge. In the video, we homemade metallic gold paint எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். Two simple and easy methods உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு நான் மேக்கப் பேலட் எடுத்திருக்கேன். இந்த மேக்கப் பேலட்டில் ஐஷேடோவோ ப்ளஷ்ஷோ கோல்டு கலரில் இருந்தது அப்படின்னா அது இது மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்பூனோ ஸ்டீல் ஸ்கேலோ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு மிக்சிங்க்கு ஒரு பவுலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா அந்த கலருக்காக தான். எந்த அளவுக்கு டார்க்னஸ் அண்ட் பிரைட்னஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஏன்னா அந்த இடத்துல லம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப அது பவுடர் ஃபார்முக்கு வந்துடும். அப்போ தான் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிகால் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இது எதுக்காகனா அந்த ஸ்டிக்கினஸ்க்காகவும் திக்னஸ்க்காகவும் தான் ஆட் பண்ணுறோம். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அதோடைய கலரே டிஃபர் ஆகிடும். எக்ஸ்பைரி ஆன மேக்கப் பேலட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கூட நீங்கள் கோல்டு ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது வந்து வேஸ்ட் வந்து நம்ம பெஸ்ட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கோல்டன் பெயிண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பேப்பரில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப வந்து டார்க் கலர் மாதிரி ரொம்ப ப்ரௌன்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. அதனால அது கூட எல்லோ கலர் லெமன் எல்லோவாக இருந்தாலும் ஓகே, க்ரோம் எல்லோவாக இருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு எல்லோ கலர் கொஞ்சமாக சும்மா ஒரு 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப் ஆட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் வந்து பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணி பார்த்தப்ப கொஞ்சம் வந்து கலரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருந்தது. அதாவது கொஞ்சம் பிரைட்டாக பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருந்தது. பட் இன்னுமே வந்து பிரைட்டானால் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து கடையில் வாங்கின கோல்டு மாதிரியே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அதனால் இன்னுமே கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணப்போ அப்படியே வந்து ரியலாக நம்ம கடையில் வாங்கின மாதிரியே கோல்டு இருந்தது. உங்களுக்கே பார்க்கறதுக்கு நல்லா தெரியும். பட் லைட்டாக கேமரா டல்லாக தான் இருக்குது. பட் லைவில் நேராக பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக கடையில் வாங்கின கோல்டு கலர் மாதிரியே இருந்தது. எல்லோ கலர் பெயிண்ட் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து ரொம்ப டார்க்கான மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் பிரைட்னஸ் ஆக்குறதுக்காக இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பண்ணதே வந்து நல்லா தான் இருக்குது, பிரைட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆப்ஷனல் தான். அதே போல் நம்ம கடையில் வாங்குகிற கோல்டன் பெயிண்ட்லாமே லைட்டாக ஷிம்ரிங்காக லைட்டாக கிளிட்டரியாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக. ஸோ அந்த மாதிரியும் வேணும், எனக்கு அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே ரியலிஸ்டிக்காக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேர்ல் ஒயிட் கலர் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ட்ராப் ஆட் பண்ணாலே போதும், நல்லா ஷைனிங்காக ஷிம்ரிங்காக ஆகிடும். இதுவுமே ஆப்ஷனல் தான். ரொம்பவே ஷைனிங்காகவும் அப்படியே ரியலிஸ்டிக்காக கடையில் வாங்கின மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேர்ல் ஒயிட் வந்து இந்த ஃபேபர் கேஸ்டலில் இருக்கிற ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் இருந்தது. ஸோ அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிவிட்டோம். அது மட்டும் இல்லை போஸ்டர் கலரோட ரிவ்யூவும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா போய் பாருங்கள். அதுலேயே வந்து இதை பற்றி கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணால் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கோல்டு பெயிண்ட் ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பேர்ல் பெயிண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே ஷைனிங்காக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. லைட்டாக நம்ம சைடில் வச்சு அப்படி நல்லா நிறைய கிளிட்டர்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு கண்டெய்னர் உங்கள்கிட்ட இருந்துன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விக்ஸ் வாங்கின ஒரு கண்டெய்னர் வந்து காலியாக இருந்தது. ஸோ அதில் தான் இதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது இல்லையா? ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் மெத்தடை விட செகண்ட் மெத்தட் இன்னுமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் வாங்க. மிக்சிங்காக ஒரு பவுலோ இல்லை கப்போ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம போஸ்டர் கலரில் எல்லோ ஓக்கர் அப்படின்ற ஒரு கலர் இருக்கும். ஸோ அந்த கலரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா க்ரோம் எல்லோ அப்படின்னு ஒரு கலர் இருக்கும், அந்த கலர் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த க்ரோம் எல்லோ இல்லைன்னா நார்மலான லெமன் எல்லோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பவுலில் எல்லோ ஓக்கர் பெயிண்ட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த எல்லோ பெயிண்ட் இருக்கும்ல, அதாவது லெமன் எல்லோ பெயிண்ட், அதையும் ஆட் பண்ணிக்கணும். லெமன் எல்லோ பெயிண்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு அதிகமாக ஆட் பண்ணிவிட்டேன். அதனால் எல்லோ ஓக்கர் பெயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லோ ஓக்கர் பெயிண்ட் எப்படி இருக்கும்னா ப்ரௌன் மாதிரியே கொஞ்சம் லைட் ப்ரௌனில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு லைட்டாக கிளிட்டரியாக ஷிம்ரிங்காக இருக்கிறதுக்காக நம்ம பேர்ல் ஒயிட் ஆட் பண்ணுவோம். செகண்ட் மெத்தடுக்கு கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக இருந்தாலே போதும். கிளிட்டருமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கிளிட்டர் வேண்டாம் அப்படின்னா இதே மாதிரி பேர்ல் ஒயிட்டே கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேர்ல் ஒயிட்டும் கிளிட்டரும் இது ரெண்டுமே சேர்த்தே ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை ரெண்டுமே ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிளிட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன், பேர்ல் ஒயிட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னுமே கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும், இன்னுமே ஷிம்மரிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்.
2 மெத்தட்ஸுமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து செகண்ட் மெத்தடை விட சூப்பராக அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து 98% ஒர்க் ஆச்சு, செகண்ட் மெத்தட் 90% ஒர்க் ஆச்சு. பட் இது ரெண்டுமே வந்து சூப்பர் மெத்தட்ஸ் தான். உங்ககிட்ட எந்தெந்த திங்ஸ் இருக்கோ அந்த திங்ஸை வச்சு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மெத்தட், உங்களுக்கு ஈஸியாக இருக்க மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். பெயிண்ட் வாங்கின பாக்ஸ் வந்து காலியாகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த கோல்டன் பெயிண்ட் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.